இப்போ தாவேகா வந்து ஆட்சியை ஒழுங்கா நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? No, no, Taveka is full and fully useless. ஆதவ அர்ஜுனால தான் அவர் கட்சியை வளர்த்துன்னு போறாரு. என் நம்பர் போட்டுங்க, போனு கூட நம்பர் போட்டுங்க, எழுதிக்கங்க, கொடுங்க பேசலாம். கிட்டயா? யாருக்கிட்ட பேசலாம், நமக்கு என்ன கவலை கிடைக்குது. நான் திரும்ப கிட்டே பேசுவேன் நேராக. அப்போ விஜய் அவர்களை இயக்குறதே ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனால தான். ஆதவ அர்ஜுனா இல்லைன்னா விஜய் இல்லை. ஒருத்தர் உண்மையான குணம் எப்படி தெரிஞ்சுன்னா அவர் பர்சனல் லைஃப் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா how he doesn't how to run a family. ஃபேமிலி அது தெரியாரு, எப்படி வந்து ஸ்டேட் நடத்துவார். ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் ஆள்றதுக்கு ஆள் இல்லை. அவங்களும் எல்லாம் ஆண்டாங்க. இவங்க எல்லாம் இந்த கட்சி எல்லாம் ஓயல் தான் பண்ணுது. அங்க போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு திமுகவுக்கு எதிர்பார்ப்பு பேசிட்டு வந்தார். திமுகவை தாக்கி பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு. இதுக்காக எங்களுக்காக அவங்களுக்கு அரசியல் பண்றாங்க. ஆனால் எங்க பொதுமக்களுக்காக எந்த ஒரு நல்லது செய்யல. பாதிக்கிறாங்க. நான் 8 கிராம் நகை தரேன், எல்லாம் வீட்டான போய் உட்காந்துக்கிறாங்க பனையூர்ல. அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவருக்கு ஓட்டு போட்டதை விட நம்ம சும்மா இருந்திருக்கலாம், காலையிலே விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்படுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தின கருத்து என்ன சார்? ஒரு கட்சி ஆரம்பிக்கல, இயக்கம்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிக்கல அதனுடைய தரம் என்ன ஏதுங்கிறத சொல்லலாம். ஆனா வரவேற்கிறது அது அவரோட இஷ்டம். இப்போ வந்து கட்சி வந்து உள்ள அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா அவர் தனிப்பட்ட முறையில் வந்து ஆசைப்பட்டிருப்பார், சரி நம்மளே கட்சியில் இருந்திருக்கோம், இப்போ நம்மளே ஒரு கட்சி இருக்கலாம். அது இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம். பிகாஸ் ஐ கேனாட் சே, ஐ அம் காமன் மேன். அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியாது. அது கட்சி இப்போ எப்படின்னா வெளில இருந்து பார்க்கும்போது இப்படி ஸ்மூத் நல்லா இருக்கும், ஆனால் உள்ள இருந்தா தெரியும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அக்லியா இருக்கும், என்னென்ன மெசேஜா இருக்கு. அண்ணாமலை ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்சியில அரசியல நல்லபடியா ஆள்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப ஸ்டாலின் ஆள்றாரு, கலைஞர் ஆண்டாரு, எம்ஜிஆர் ஆண்டாங்க. ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் ஆள்றதுக்கு ஆள் இல்லை. அவங்களும் எல்லாம் ஆண்டாங்க. இவங்க எல்லாம் இந்த கட்சி எல்லாம் ஓயல் தான் பண்ணுது. இந்த ரோடு கிட்ட சீர்படுத்த மாட்டாங்க, லைட்டு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, கழிவுநீர் டைனேஜ் லைன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டைனேஜ் லைன் உள்ள ஒண்ணும் எல்லாம் பணத்தை வாங்கிக்கின்னு லாரிக்காரன் விடுறாங்க. இவ்வளவு வேலை நடக்குது. இதுக்காக எங்களுக்காக அவங்களுக்கு அரசியல் பண்றாங்க. எங்க பொதுமக்களுக்காக எந்த ஒரு நல்லது செய்யல. நாங்க வீணா போய் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அண்ணாமலை வர்றது தப்பு இல்லை. அவர் இப்போ கருத்தெல்லாம் அவர் சரிபடாதுங்க. அதுக்கு அவர் தனியா நின்று அது பாஜக ஓட்டு சேர்த்து அது சேர்த்து இதெல்லாம் இருக்குது. 80,000 ஓட்டு வாங்கினாரு கோயம்புத்தூர்ல. இப்போ அது தனிப்பட்ட முறையில வராது. அவர் இல்லைன்னா பிஜேபியே இல்லை இங்க. அவர் பிஜேபி தவறு எதிர்த்து நிக்கிற மாதிரி ஆயிடுது. அவர் பிஜேபி அவரை ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது செய்யலாமா அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு வரும். மக்கள் சில பேர் எப்படி பேசுறாங்கன்னா, அவருக்கு பதவி தரல, அதனாலதான் கட்சியை விட்டு நீங்கி வந்திருக்காரு அப்படின்னு பேசுறாங்க. இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா வந்து கட்சி வந்து சொல்றதுதான், கட்சி வெளியில வந்து நான் நீட்டா இருக்கும், உள்ளதான் எவ்வளோ கரப்ஷன் கமிஷன். ஏன்னா ஒரு பவருக்கு இப்போ நம்ம நினைக்கிறோம் மினிஸ்டரா உள்ள ஓட்டிங் இல்ல, இட்ஸ் மணி. யூ புட் சம் யூ பல்க் கேஷ் போட்டீங்கன்னா யூ கெட் த பவர். அது ஆல் தான். பவர் அண்ட் மணி ஆர் ஈக்குவல் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். தனிப்பட்ட முறையில நல்ல உழைப்பாளி இளைஞர், நல்ல தத்துவம் பேசக்கூடியவர். அவரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருந்தது. ஆனா பிஜேபியில அவரை நீக்கிட்டா. அதன் காரணமாக தான் அவரு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. எதனால செய்யறாருன்னா, அவருக்கு எது போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அது ஏமாற்றம் ஒண்ணு. அவர் தலைவர் பதவியில இருந்து எடுத்தது ஒண்ணு. அந்த இதுல இருந்து தனியாவே இருந்தாரு. கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க பிஜேபியில. இப்போ எதுவுமே இல்லை. அதனால விரட்சியில அவரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவரு பாஜகன்றதுல நானே அந்த பதிவு வாங்கி வச்சுக்கிறேன். இங்கத்துக்கு பாஜகவுல பதிவு வாங்கி வச்சுக்கிறேன். அதனால பாஜக அவர் வர்றது தப்பு இல்லை. என்னமோ கெடுக்கிறதுக்கு மேல என்னமோ பண்றாங்க, அது நமக்கு சரியா தெரியாது. அரசியல் ரொம்ப தெரியாது. அண்ணாமலை வந்தா கோல்டு லெவல் ஃபுல்லா விஜய்க்கு வந்த மாதிரி அவருக்கு புரியும். இப்போ தாவேகா ஆட்சியை ஒழுங்கா நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவேகா இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஸ்லெஸ். பிகாஸ் தாவேகா உண்மையான நேர்மையா வரல அவங்க. ஏன்னா சினிமா மூலம் தான் வந்திருக்காங்க அவங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஓட் பண்றவங்க எல்லாரும் நியூ ஓட்டர்ஸ். All in all new voters. They have come freshmen. அவங்க இன்னும் பாலிடிக்ஸ் ஒன்றும் தெரியாது. நான் 10th படிக்கிறேன். ஆனா எனக்கு பார்த்தா அவங்களோட நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அவங்க நிறைய பேர் ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒன்றும் தெரியாது. they don't know politics at all. Only they see விஜய். ஏன்னா சினிமா வேற பாலிடிக்ஸ் வேற. சினிமா give him 100 crores.
if I give him 100 crores, he will act as a villain or a hero. But ஒருத்தர் ஒரு உண்மையான குணம் எப்படி தெரிஞ்சுன்னா ஒரு பர்சனல் லைஃப் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா how he doesn't how to run a family. ஒரு ஃபேமிலி நடத்த தெரியாது, எப்படி வந்து ஸ்டேட் நடத்துவாரு. ஏதோ ஸ்கூலுக்கு வர மாதிரி காலைல வராரு, சாப்பிட்ற போறாரு. நான் நேற்று கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனேன். டிஎம்கே வச்சு இட் வாஸ் ஸ்பாட்லெஸ், ஒரு அழுக்கு கூட இல்லை. இப்போ டிவிகே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டர்ட்டி. All in all, TVK will destroy Tamil Nadu because Tamil Nadu is the first state in India. North Indians போய் பாருங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாது, ஏன்னா ஸ்டேபிளா இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே. That is what BJP wants. It wants to disturb the stability of Tamil Nadu politics. வேற ஒன்றும் இல்லை. இல்லை, முறையா இல்லை. இன்னமும் எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே போய் கட்சி அந்த துண்டு போட்டு சேர்க்குறாங்க. அங்கே சட்டசபையில் பேச மாட்டேங்கிறாரு, வெளில வந்து அது பேப்பரை பார்த்து பிடிக்கிறாரு. அதனால சரியா இல்லை. இல்ல அவரால் பண்ண முடியாது. இந்த ஆட்சி கவுந்துரும். எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? 6 மாசம் நீட்டிக்குதா பாருங்க. 6 மாசம் நீட்டிக்குதா பாருங்க. நீட்டிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது. மக்களுக்கு விவசாயத்தை நாசம் பண்ணிட்டாரு. நான் விவசாயத்துல சொசைட்டி நம்பரா இருக்கிறேன். எனக்கு விவசாயத்துல எதுவும் பணம் வர்றதில்லை. அதனால இப்போத்துக்கு நகை நட்டு வச்சு அதை மூட்டக்கூடாதுன்றாங்க, பணம் கொடுக்க முடியாதுன்றாரு. இதெல்லாம் பண்றாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாரு, இதை பண்ணா அதை பண்ணா எல்லாத்தையும் 5 ஏக்கருக்கு மேல தள்ளுபடினாரு. இப்ப 5 ஏக்கர் எல்லாம் தள்ளுபடி இல்ல, 5 சவரன் நகைக்கும் தள்ளுபடி இல்ல. எவ்வளவு தூரம் பண்றாங்க. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுதான் இருக்கிறாங்க. அண்ணாமலை அந்த அளவுக்கு செய்ய மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய பாணியில நல்லதுதான் நடக்குது. ஆனா வந்து அதான் மக்களு அந்த சூழ்நிலை எல்லாம் வந்து சரிப்பட்டு வருமா வராதான்னு தெரியாது. பெரிய பெரிய கட்சியில இருந்தெல்லாம் பெரிய பெரிய பதவியில இருக்கவங்க இல்ல பெரிய தலை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒருத்தரா பிரிஞ்சு வராங்க, அல்லது வேற ஒரு கட்சியை தொடங்குறாங்க, எல்லாம் வேற கட்சிக்கு தாவிடுறாங்க. எந்த காரணத்தினால அரசியல்ல இந்த மாதிரி சூழல் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்மானம் மிக்கவர், தன்னை மட்டுமே நம்பிக்கை உள்ளவர். அதனால எந்த கட்சியும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க பணம் எங்க பதவி எங்க கிடைக்குது அங்க ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவங்கவுங்க பதவி பணம் அதை எதிர்பார்த்து தான் போறாங்க. ஒரு கட்சியில ஆரம்பிச்சு ஒரு கட்சியில இது இருந்து முன்னுக்கு வந்து 30 வருஷமா இருக்கிறாங்கன்னா அதிமுகல கூட எல்லாரும் பிரிஞ்சு போறாங்கன்னா என்ன காரணம்? எதுக்காக காரணம்? பதவி தான். பதவி இல்லை, பொறுப்பு இல்லை, எதுவும் இல்லை அந்த கட்சியில. அதனால அவங்க போறாங்க. திருச்சி கிழக்குல மீட்டிங் ஒண்ணு பேசியிருந்தாரு, அதை பத்தின கருத்து என்ன? அவர் வந்து திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை வந்து ஒரு பிரச்சார கூட்டமா மாத்திருக்கு. 1. 2வது இவர் பதவிக்கு வந்து ஒரு முதலமைச்சரா அங்க பேசல. 3வது இவர் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அந்த தொகுதிக்கு தானே போயிருக்காரு, பிரச்சாரம் தானே முன்னாரு. தான் வாக்குறுதியில ஏதாவது ஒன்னாவது நிறைவேற்ற போறேன், இன்னது சிக்கல் அப்படின்னு அது சம்பந்தமா மக்கள் பிரச்சனை பத்தி எதுவுமே பேசல. அங்க போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு திமுகவுக்கு எதிர்பார்ப்பு பேசிட்டு வந்துட்டார். ஃபுல்லி நான் டிஎம்கே மட்டும் கழுவி ஊத்துறேன். ஹீஸ் லுக் அட் அ காமன் மேன். எங்களுக்கு வந்து இப்ப என்ன வேணும்னா, எங்களுக்கு வந்து சொன்னாரு நான் வந்து 2000 தரேன் எல்லா பெண்களுக்கும், தரல. அது உண்மை இப்பதான் வரும். சொன்னாரு 6 சிலிண்டர். எங்களுக்கு வந்து வீட்டுல 3 சிலிண்டர் கூட இல்ல. ஒரு சிலிண்டர் 48 days ஆகுது. திமுகவை தாக்கி பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு. வரத்துக்கு முன்னாடி பேசுறது ரைட்டு, இப்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப போய் பேசி பிரயோஜனம்? இவர் தான் ஆட்சியில இருக்காரு. அவங்க செய்யற தவறுகளை இவர் வெளிப்படுத்தணும். He's already CM. Tell him to wake up from his sleep. He's a CM now. He should get to work. மக்கள் ஏதோ சினிமா நம்பியோ இல்லை உண்மையால நம்பியோ எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி ஐ பிலீவ் சினிமா நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ அவர் வந்து சிஎம் சேர்ல உட்காரு. வந்து தைசா சோறு சாப்பிட்றதுக்கு ஊறுகாத்தோறு சாப்பிட்றதுக்கு வரல. அவர் வந்து டாக்குமெண்ட் படிச்சு பார்க்கணும், சும்மா சைன் போடுவார். எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு தெரியல, இந்த விஐடி ஏசிஎஸ் அங்க எம்ஜிஆர் அடிப்பாங்க டாக்குமெண்ட்ல சைன் போடலன்னா, அடிச்சு அவங்க சைன் வாங்கினாங்க. விஜய் இஸ் லைக் ஹி இஸ் ஜஸ்ட் அ டால் ஃபார் ஆல் தி பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ். பிகாஸ் பொலிட்டிக்ஸ்ல வந்து பிசினஸ், இட்ஸ் பிசினஸ். அவர் பாணியில அவர் பேசுறாரு. அவரு ஏதோ அவருடைய நிலைமையை சொல்றாரு. அது சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்றது தெரியாது, இதுவரைக்கும் புரியாது. விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க, ஊடகம் கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஊடகம் கிட்ட பேச மாட்டேன், அந்த அளவுக்கு பேச்சுக்கு அவருக்கு திறமை இல்லை. அவர் பேச முடியாது. ஏன்னு கேட்டேன்னா ஆதவ அர்ஜுனெல்லாம் அவர் கட்சியே இருக்காது. ஆதவ அர்ஜுனால தான் அவர் கட்சியை வளர்த்துன்னு போறாரு. என் நம்பர் போட்டுங்க, போனு கூட நம்பர் போட்டுங்க, எழுதிக்குங்க, கொடுங்க, பேசலாம். யாருக்கிட்ட பேசலாம், நமக்கு என்ன கவலை கிடைக்குது? நான் திருமாவகிட்ட பேசுவேன் நேராக. நீ என் நம்பர் திருமாவகிட்ட கொடுங்க பாரு, நேராக போட்டு பேசுங்க, நான் பேசுவேன். எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நம்ம திரள கொள்ளலை, கொள்ளடி எதுவும் அடிக்கல. நம்ம சொத்து பத்து உள்ள ஆளு. ஊடக சந்திக்க போனா அது ஒண்ணும் இல்லை பிஜேபி. பிகாஸ் பிஜேபி கேன் கண்ட்ரோல் எவ்ரிதிங். இட் ஹாஸ் திஸ் சென்ட்ரல் பவர். இட் கேன் கண்ட்ரோல் ஜஸ்டிஸ்,
It's only legislative and executive. இப்போ பிஜேபிக்காக தான் நீங்க சந்திக்க மாட்டாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. ஆனா மீடியாவை சந்திக்கிறதுக்கோ இல்ல பிஜேபிக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? He cannot talk. He is new to politics. He is full of freshman to politics. He doesn't know how to talk. He doesn't know how to see the media. He knows cinema only. If you நீங்க பேசுகிற பார்த்துருப்பீங்க, ஏதோ சினிமாவில் பேசுவாரு. சொல்றாரு நல்லா வாயில வரும்னு, வாயில இருந்து வாந்தி தான் வரும், வேற எதுவும் வரும். பிகாஸ் இப்போ அவர் சிஎம். He is not some kind of, he is not going to beast movie or ஜனநாயக படத்துல ஷூட்டிங் போல. He is சிஎம். சிஎம் வந்துட்டோம். ஸ்டாலின், he is a well experienced சிஎம். பிரஸ் மீட் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது நல்ல முறையில ஆட்சி செஞ்சாலே போதும், அதுவே போதும். பிரஸ் மீட் தேவையில்லை. அவர் ஒன்லி பேப்பரை வாங்கி படித்து அதை அப்படியே அதனுடைய வளர்ச்சியிலே வளர்ந்தவர் 18 வயசுல இருந்தே. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துல அதே ட்ரைனிங் கொடுத்ததுனால அவர் நெற்று பண்ணி ஒப்பிக்கிறத தவிர சொந்தமாக சுய நினைவாக எல்லாத்தையும் படித்து அறிஞ்சு அதன்படி செயல்படுத்துகிறவர் அவர் அல்ல. அதற்கு அனுபவம் இன்னும் அவருக்கு 10 வருஷம் ஆகும். இப்போதைக்கு முடியாது. இப்போ இந்த தாவேகாவை நடத்துறதே ஆதவர்ஜுனா தான் அவர்கள் தான் சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா தான் பேசுறாரு. எந்த மீட்டிங்லயும் அவர் தான் குரல் கொடுத்து பேசுறாரு. கண்டி இவரு பேசவே இல்லை. நீங்க போருங்க பாத்துக்கலாம் அப்படி இப்படின்றாரு. அவனுக்கு திருடனாங்க, நீ திருடுறியா அப்படி இப்படின்னு ஸ்டாலின் கேட்டாரு. ஆனா திருடன் நீ ஒதுக்கணும், நீ நல்ல செய்யலாம்ல. ஒன்னும் எனக்கு வருவா இல்லை, பணம் இல்லை, எல்லாம் காலியாகுதுன்னா எப்போ காலியாகுது? அப்போ விஜய் அவர்களை இயக்குறதே ஆதவர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா இல்லைன்னா விஜய் இல்லை. இது உண்மையான கருத்து. கடைசி நேரத்துல வந்து திருமாவளவனும் போய் சேர்ந்துட்டாரு இப்போ. அதனால அவங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டியா இருக்க வச்சு எல்லாம் ஒன்று போய் நிற்குது. அதனால தப்பு இல்லை, யார் எப்படி வேணா சேர்ந்துக்கிட்டோம். மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு வரணும். ஆதவர்ஜுனா and all the political members கேம்பெயின் யாரில் இருக்கவங்களும் அவங்க தான். ஏன்னா வந்து விஜய் just a dot. அவர் வந்து மூஞ்சில பாத்தீங்கன்னா விஜய் பதவி தேர் ஆர் ஜஸ்ட் கிரவுட், ஃப்ளோட்டிங் கிரவுட், சினிமா கிரவுட், தட்ஸ் இட். ஆதவர்ஜுனா வச்சு விஜய் வச்சு நல்லா சம்பாதிப்பாரு. நான் சொல்றதுக்கு எனக்கு இப்ப எல்லா டிவிக்கு மெம்பர்ஸ்ல இருக்காங்களோ அவங்க போட்டோ போச்சுக்கோங்க. விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி இருந்தாரு, பாதிக்கு பாதி கூட தள்ளுபடி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியிலயாவது பண்ணாங்களா? அந்த அளவுக்கு கண்டிப்பா பண்ண. திமுக ஆட்சி பண்ணாங்க, எம்ஜிஆர் ஆட்சியிலும் பண்ணாங்க. ஏன் இந்த ஆட்சியில மட்டும் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு தெரியலையே, பண்ணல சொல்லிட்டு வந்தாங்க. கஜானா காலி ஆகுது, 10 லட்சம் கோடியே ஏதோ கடன் ஆகுது, நான் இப்ப பண்ண முடியாது, நான் பொறுமையா தான் பண்ணுவேன், எனக்கு ஆவேசம் விடுங்கன்றாங்க. மகளிருக்கு 8 கிராம் தங்கம் கல்யாணம் பண்ணா தாய் மாமன் சீர் வரிசைன்னு சொன்னாரு. அதுவும் இவரால் செய்ய முடியல. இவர் செய்ய முடியாதுக்கு இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு கஷ்டப்படணும்? எதுவும் இல்லை. எவ்வளோ மக்கள் பாதிக்கிறாங்க. நான் 8 கிராம் நகை தரேன், எல்லாம் வீடான போய் உட்காந்துக்கிறாங்க பனையூர்ல. அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவருக்கு ஓட்டு போடுறதை விட நம்ம சும்மா இருந்திருக்கலாம், ஸ்டாலினே விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்படுறாங்க மக்கள். எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஊழல் நடந்தா ஊழலை வெளிப்படுத்தணும். அவங்க செய்யற தவறுகளை வெளிக்கொண்டு வரலாம். இவர் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, செய்யலாம். இவர் சிறந்த தலைவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிறந்த தலைவர் இல்லைன்னா அவர் நடிக்கிறதோட சரியா இருக்கும். ஆனா எம்ஜிஆர் கூட நடிச்சா மாதிரி வாழ்ந்தாரு. ஜெயலலிதா நடிச்சா மாதிரி வாழ்ந்து காட்டி போயிட்டாங்க. ஆனா இவர் நடிச்சிருக்கிறார காண்டி பக்க பலன் இல்லை. இந்த ஊர்ல இந்த பள்ளிக்கரணை வில்லேஜ் சோழங்கநல்லூர் தாலுகா, இதுக்கு எந்த கவுன்சிலரு எந்த எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படின்றது இன்னும் தெரியவே இல்லை. பிசிஆர் சரவணன் சொல்றாங்க. யாரும் இந்த வந்து பார்த்ததில்லை, இந்த பார்வையில் யாரும் வந்து போனது இல்லை, யாரும் வர்றதில்லை. இன்னும் பழைய கிராமம் மாதிரியே இருக்குது, சிட்டி மாதிரியே இல்லை. நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தாலும் இதே ஊர்ல எனக்கு எல்லாமே தெரியும். சபையில முதல்ல எதை பத்தி பேசியிருக்கணும் அவர்? சட்டசபையில இப்போ 3-4 நாள் தான் நடந்திருக்கு. அதனால் எதை பற்றி சொல்லணும்ல, தன்னுடைய கட்சியை பற்றி, தன்னுடைய அரசு அடுத்து நான் என்ன செய்ய போறாங்கிறத அங்கே சொல்லியிருக்கலாம். அவர் எதுவுமே அங்கே பேசலை. அப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கிறது சரின்னு நினைக்கிறீங்க? சரிதான். எதிர்கட்சி அவங்க அரசியல் தான் செய்வாங்க. இவர் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் வரை அடுத்த இடத்துல செய்யணும். எனக்கு செய்யற மாதிரி தெரியல. முதல்வருக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்க எத்தனை ஆண்டு காலமா வந்து ஆட்சி எப்படி நடக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க ஆட்சியை நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? முதல்வருக்கு நாம அது அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம இது இல்லை. இருந்தாலும் அவர் வந்து அவருடைய போக்கு சரிப்பட்டதா சரிப்படலையான்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம சொல்லி அவர் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவரா இஷ்டப்பட்டா செய்யலாம், கொள்ளலாம். தமிழ்நாடு மக்கள் சினிமா நம்ம அதிகம். சினிமா பொலிட்டிக்ஸ் டிஃப்ரெண்ட், போத் டிஃப்ரெண்ட்.
அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் பாருங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் கிராப், இட்ஸ் கார்பேஜ். அதுல கார்பேஜ் எது பெஸ்டா இருக்கோ அது எடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பர்சனல் வேற, ப்ரொஃபஷன் வேற இல்லையா? ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண கூடாது இல்லையா? நீங்க மிங்கிள் பண்ண சொல்றீங்க. மிங்கிள் பண்ண சொன்னேன். நான் வந்து பார்த்து தானே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றீங்க. நான் பார்த்தா ஓட்டு போனேன். ஏன்னா வந்து கேரக்டரிஸ்டிக் அது வந்து வெளில காமிக்க மாட்டாங்க. ஏன்னா காமிச்சா ஓட்டு போயிடும். பர்சனல் லைஃப் பார்க்கணும். கரப்ஷன்ல மாட்டிருக்காங்களா, ஏதாவது மாட்டிருக்காங்களா, ஃபேமிலி எப்படி நடத்துனாங்க, ஏதாச்சும் ஆயிருக்கா, அது வச்சுதான் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இதுதான் இப்போ வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன். திஸ் இஸ் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப பெருமையா பேசவும் தெரியாது. அதெல்லாம் சும்மா தப்பு அங்கே பேச இங்கே பேசுங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்லது செய்யலாம் இல்லை? இப்போ கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த பார்க்கில் என்னாச்சு, அந்த பார்க்கில் என்னாச்சு, வயசானவங்களாம் ஆடுறாங்க போகிறாங்க வராங்க என்னாச்சு, கால்வாயில் ரோடு ட்ரைனேஜ் காவாயெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, அந்த காவாயில் இருக்கிற மண்ணெல்லாம் ரோட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் உள்ள போகுது, காவாய் உள்ள போகுது. திரும்பி தானே அதை வாரணும். ஒன்றுக்கு 2 வேலை தானே அவங்களுக்கு. ஒரு காவாயை வாரி கட்டிட்டாங்கன்னா அது 1க்கு 2 வேலை தான். அது கட்டி லைன் போகாத முன்னே மண்ணு தூந்து போகுது. அப்போ அந்த மண்ணு தூந்து போச்சுன்னா திரும்பி ஒரு வாட்டி இடிச்சு தான் திரும்பி வருவாங்க. அப்போ 1 வேலை 2 வேலை தானே. அப்போ யாருக்கு சந்தம்? நம்ம வீட்டு காசு தானே போகுது. இது வரி உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி உயர்த்தாங்க, தண்ணி வரி உயர்த்தாங்க, தண்ணி வர்றதில்லை. எதுவும் இல்லைம்மா. சும்மா பெருமையாக சொல்லி கிடக்கலாம். எங்கள் ஊரில் மெட்ரோவில் பேரூராட்சியில் நகராட்சி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கிடக்க பெருமையாக சொல்லலாமா கண்டி? அந்த அளவுக்கு ஒன்றும் வலுவா இல்லை. நீங்க ஒரு 12th படிக்கிறீங்க. உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு வந்து ஜஸ்ட் நீட் them to develop தமிழ்நாடு அண்ட் இந்தியா. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஸ்டாலின் அமைச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பார்க் வந்து நல்லதான் இருக்கு. ஆனால் பத்தல, கிரவுண்ட் பத்து சுத்தமாக இருக்கு. இன்னும் கிரவுண்ட் வேணும். கேட்டால் நான் வந்து கேட்டேன், எங்க இப்போ நீ 10th தானே, உனக்கு என்ன தெரியும் பாலிடிக்ஸ் பத்தின்னு சொல்லுவாங்க என்னை பார்த்து. ஆனால் வந்து எனக்கு ஒரு 21-24 year old நல்லா தெரியும் எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி. அவ்வளவுதான். இட்ஸ் நாட் ஏஜ், இட் இஸ் விஸ்டம். அவருடைய பாணியில நல்லதுதான் நடக்குது. ஆனா வந்து அதான் மக்கள் அந்த சூழ்நிலை எல்லாம் வந்து சரிப்பட்டு வருமா வராதான்னு தெரியாது.